ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் 13 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் போயிடலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். கமிட்மெண்ட் டு ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி சிஆர்ஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷனல் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறது எந்த கண்ட்ரி நல்லா பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா டாப் வந்து நார்வே வந்திருக்காங்க, சரிங்களா? மறந்துடாங்க, டாப் நார்வே, சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு 158, அதாவது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் சூடானு. நம்ம இந்தியன் ரேங்க் வந்து 129th ரேங்க்கு, சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த நார்வே இருக்குது சரிமா, ஸோ நார்வேனா நோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நோனா நோ இன்இக்வாலிட்டி அங்கே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்வே டாப்பு, செகண்ட் டென்மார்க்கு. எப்பவுமே 2 பிளேஸ் முக்கியம், டாப் 2, லாஸ்ட் ரேங்க்கு முக்கியம். இந்த மாதிரிலாம் விட்டாங்கன்னா சவுத் சூடானு 158, நம்ம இந்தியா ரேங்க் வந்து 129th. அப்புறம் கீழே பாருங்கள், இன்னொரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க இவங்களே. இந்தியா வந்து இந்த ஹெல்த் பட்ஜெட் வந்து ஹோலாக வேர்ல்டுலேயே 4th லோயஸ்ட்டு, சரிங்களா? ஹெல்த்துக்கு ஒதுக்கப்படுற பட்ஜெட்டு பர்சன்டேஜ், சரிங்களா? எவ்வளோனா வெறும் 4% தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த பேண்டமிக்லேயே, சரிங்களா? இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே வெறும் 4% தான் டோட்டல் பட்ஜெட்லேருந்தே ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? வேர்ல்ட்லேயே 4th லோயஸ்ட்டு இந்தியா தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ளீட் அவார்டு ஃபங்க்ஷன் 2020. ஆக்சுவலாக இது இந்தியன் நேவி தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக பண்ணுற இந்தியன் நேவல் ஷிப்ஸுக்கு அவார்டு கொடுப்பாங்க, ஃப்ளீட் அவார்டுன்னு சொல்லி. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கவர்டட் ட்ராஃபிஸ் பெஸ்ட்டு ஷிப்ஸ் வந்து ஐஎன்எஸ் சகாத்ரி, சரிங்களா? சயாத்ரி அமாங் கேபிட்டல் ஷிப்ஸுக்கு அதுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த அமாங் கார்வெட்ஸ் பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் கோரா வந்திருக்கு, சரிங்களா? இந்த 2 ஷிப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க, மறந்துடாங்க. ஐஎன்எஸ் சயாத்ரி, ஐஎன்எஸ் கோரா. இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஷிப்ஸ் கேட்டகரி கீழே, இது பார்த்திங்கன்னா அமாங் இந்த கார்வெட்ஸ், சரிங்களா? அது கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளீட் அவார்டு ஃபங்க்ஷன் சொல்லி, நம்ம இந்தியன் நேவி வந்து ஈஸ்டர்ன் ஃப்ளீட்னு சொல்லி விசாகப்பட்டினத்தில் வந்து அவங்களோட ஆப்ரேஷன் வந்து தொடங்கிட்டாங்க புதுசாக, சரிங்களா? அதை வந்து கொண்டாடுறதுக்காண்டி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எர்த்ஷாட் ப்ரைஸு. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரெஸ்டீஜியஸ் என்விரான்மெண்ட் ப்ரைஸ் தான். புதுசாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இனிமேல் கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா தி ராயல் ஃபவுண்டேஷன், லண்டன் யூகேல தான் இருக்குது. ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா பிரிட்டன் பிரின்ஸ் வில்லியமும், அப்புறம் இந்த நேச்சுரலிஸ்ட் சார் டேவிட் அட்டன்பர்க், சரிங்களா? இவரும் பிரிட்டன்கார் தான், 2 பேருமே பிரிட்டன் தான். இவங்க 2 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த எர்த்ஷாட் ப்ரைஸ்னு. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்து அதாவது இதுக்கு யூரோ 50 மில்லியன் கொடுப்பாங்க, டாலர் வந்து ஒர்த்து வந்து 65 மில்லியன். ஸோ இது வந்து யாராச்சும் இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக, கிளைமேட் கிரைசிஸ் ரிலேட்டடாக வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வந்து என்விரான்மெண்ட் நல்லா வச்சுக்கலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க, சரிங்களா? அதாவது நெக்ஸ்ட்டு டிகேட், அதாவது 2020 2030 வரைக்கும் இந்த 10 இயர்ஸ் டிகேட் இருக்குது தெரியுமா? ஸோ இந்த இயர்ஸ்க்கான இந்த அவார்டு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் மணி வந்து யூரோ 50 மில்லியன். அதுவும் பார்த்துக்குங்க. இது யார் கொடுக்க போகிறதுனா தி ராயல் ஃபவுண்டேஷன், அவங்க தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இந்த நம்ம கண்ட்ரிலே ஃபஸ்ட் டைமாக ஸ்டேட் பப்ளிக் எஜுகேஷன் செக்டாரை கம்ப்ளீட்லி டிஜிட்டல் ஆக்கியிருக்காங்க, சரிங்களா? அதாவது கேரளா ஸ்டேட் இருக்காங்களே, அவங்களோட ஸ்டேட்டில் இருக்க பப்ளிக் எஜுகேஷன் செக்டார், அதாவது பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்குது தெரியுமா? ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸை டிஜிட்டலி ஹைடெக் கிளாஸ் ரூம்ஸ் ஆக்கிட்டாங்க. எல்லாமே டிஜிட்டலாகவே கற்றுக்கிற மாதிரி ஹைடெக் கிளாஸ் ரூம் ஆக்கியிருக்காங்க. யாருன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே கேரளா தான், சரிங்களா? அப்புறம் இது பாருங்கள், இதுவும் கேரளா தான். அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வெல்ஃபேர் ஃபண்டு போர்டு அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ், சரிங்களா? போன நியூஸும் சரி, இதுவுமே ரொம்ப முக்கியம். போனதும் முக்கியம், இதுவும் முக்கியம், சரிங்களா? போன நியூஸும் இது பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து வெல்ஃபேர் ஃபண்டு போர்டு தான். கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலே ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா, அதாவது இந்த போர்டில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கம்மியாக ஒரு 100 rupees வந்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ ஜாயின் பண்ணிட்டா ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது அமௌண்ட்டு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த போர்டில் போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? யாரெல்லாம் இதில் வந்து சேர்ந்துக்கிறாங்களோ அவங்க வாங்கிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தர மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து கேரளா கர்சாக்கா சிமாநிதி, சரிங்களா? அப்படின்னு வச்சுருக்காங்க, மறந்துடாங்க. அதான் அதோட போர்டோட நேமு. நெக்ஸ்ட்டு மான் சம்வாத் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் டோல் ஃப்ரீ டெலிஃபோன் நம்பர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ராஜஸ்தான் தான். ஸோ வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தானோட ஹெல்த் மினிஸ்ட்ரி. இதோட நேம் வந்து மான் சம்வாத்னு சொல்லி, அதாவது நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ்னால் டோல் ஃப்ரீ நம்பரு கால் பண்ணி வந்து மெடிசின்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், அதாவது எப்படி டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஹெல்ப்லைன் நம்பர் பாருங்கள், 1800 சரிங்களா? யார் லான்ச் பண்ணதுனா இந்த மான் சம்வாத்து ராஜஸ்தான் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் ஏஐ 2020 விர்ச்சுவல் சமிட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் தான் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்டெல் இந்தியா அவங்க வந்து
தெலுங்கானா கவர்மெண்ட் கூட பார்ட்னர் வச்சும் அப்புறம் பப்ளிக் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு அப்ளைடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ண போகிறாங்க சரிங்களா. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி எங்கேனா இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத் சரிங்களா. அதாவது IIIT மறந்துடாங்க, IIIT இந்த இருக்குது பார்த்தீங்களா, IIIT ஹைதராபாத்தில் செட்டப் பண்ண போகிறாங்க இந்த சென்டரை. யாருன்னா இன்டெல் இந்தியா கூட தெலுங்கானா கவர்மெண்ட்டு அப்புறம் பப்ளிக் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா 3 பேர் பார்ட்னர் வச்சு சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் இது பாருங்கள், மொபைல் வாட்டர் டெஸ்டிங் லேப் அப்படின்னு சொல்லி ஹரியானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு வேன், இந்த வேன்லேயே வந்து மொபைல் வாட்டர் டெஸ்டிங் லேப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வேன்ஸ் வந்து என்னென்னா அந்த ஸ்டேட்டில் ஹரியானா ஸ்டேட்டில் இருக்க வாட்டர் குவாலிட்டி, அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த வாட்டர் இருக்குன்னு தெரியுமா, பைப்பு வாட்ரு அப்புறம் வந்து ஏதாவது ரிவர்ஸு அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த வாட்டர் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேன்லேயே போயிட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டரை வந்து குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு மொபைல் லேப் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா அது ஹரியானா கவர்மெண்ட் தான். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், நெச்சிப்பூ டனல். ஆக்சுவலாக இது அருணாச்சல் பிரதேசில் தான் வந்து கட்ட போகிறாங்க சரிங்களா. நெச்சிப்பூ டனல் மறந்துடாங்க அருணாச்சல் பிரதேசில். இதுக்கு யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லான்ச் பண்ணிட்டார் சரிங்களா, லேட் பண்ணிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் கட்ட போகிறதுனா நம்மளுக்கு BRO பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் வந்து பில்டு பண்ண போகிறாங்க. BRO பார்த்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த பலிபாரா சவுர்தோர் தவாங் ரோடு அப்புறம் வெஸ்ட் கமங் டிஸ்ட்ரிக் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அங்கே தான் வந்து கட்ட போகிறாங்க. 2 லேன் டனல் இது. பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து கேட்டுருவாங்க 450 மீட்டர் லாங்கு சரிங்களா. அப்புறம் இன்னொரு டனல் அட்டல் டனல் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, அட்டல் டனல் ஆர் ராங்டங் டனல் அப்படின்னு சொல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷில் ரீசெண்டாக வந்து இனாக்ரேட் பண்ணாங்க சரிங்களா, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அட்டல் டனல் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே என்னென்னா ஹையஸ்ட் டனல், அதாவது வந்து ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு டனல் தான் இது சரிங்களா. அதாவது எவ்வளோனா 3000 மீட்டர்ஸு 3000 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டில் இருக்குது சி லெவல்லேருந்து, ஆர் 10,000 ஃபீட்டு சரிங்களா. 10,000 ஃபீட்டில் கேட்டாங்கன்னா 10,000, மீட்டர்ஸில் கேட்டாங்கன்னா 3000 மீட்ரு ஹைட்டாக இருக்குது இது சரிங்களா சி லெவல்லேருந்து. அதையும் பார்த்துங்க. இந்த அட்டல் டனலோட லென்த் வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 9.02 கிலோமீட்டர்ஸ் சரிங்களா. 9.02 கிலோமீட்டர்ஸ், அதே மறந்துடாங்க போட்டுருங்க 9.02. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸிம் பேங்க்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. அவங்க லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க ஜிம்பாப்வேக்கு. ஸோ எதுக்காகனா அதாவது ஜிம்பாப்வேயில் இருக்க இந்த ஹவாஞ்சி தெர்மல் பவர் ஸ்டேஷனு இதை வந்து ரீபவர் பண்ணுறதுக்காண்டி, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. LOC எவ்வளோனா $310 மில்லியன் சரிங்களா. ரிபப்ளிக் ஆஃப் ஜிம்பாப்வே கொடுத்துருக்காங்க மறந்துடாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா $310 மில்லியன். நெக்ஸ்ட் பாருங்கள், ADP ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். எதுக்காகனா இது அதாவது வந்து ஃபினான்ஷியலி இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் வாட்டர் சப்ளை ஃபெசிலிட்டி, சானிடேஷன் ஃபெசிலிட்டி, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 14 செகண்டரி டவுன்ஸில் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி லோன் கொடுத்துருக்காங்க ராஜஸ்தானுக்கு. ADP தான் மறந்துடாங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, மணிலா ஃபிலிப்பைன்ஸ் தான். எவ்வளோனா $300 மில்லியன் கொடுத்துருக்காங்க சரிங்களா, டாலர் 300 மில்லியன் மறந்துடாங்க. அப்புறம் இது பாருங்கள், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ்லி டெவலப்டு க்ரூசை மிசைல், இந்தியாவிலேயே மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவிலேயே ஃபுல்லாக டெவலப் பண்ண ஒரு க்ரூசை மிசைல் இது. அதோட நேம் வந்து நிர்பயா சரிங்களா அப்படின்னு வச்சுருக்காங்க. இதை வந்து யார் டெவலப் பண்ணதுன்னா DRDO டிஃபென்ஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க. இதை டெஸ்ட் பண்ணாங்க ரீசெண்டாக சரிங்களா, ட்ரையல் டெஸ்ட் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அந்த மிஷன் டெஸ்ட் பண்ணதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அபார்ட் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னு கேட்பாங்க, நிர்பை தான் சரிங்களா, நிர்பை. அப்புறம் இது பாருங்கள், நேஷ்னல் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் NBA சாம்பியன்ஷிப்ஸு 2020 இது ஃபேமஸான வேர்ல்டு லெவலில் இருக்க ஒரு பேஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் தான் NBA. ஸோ பார்த்தீங்கன்னா இது யார் ஜெயிச்சதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் அவங்க தான் வந்து ஜெயித்தாங்க. யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னா ஃபைனலில் மியாமி ஹீட் அவங்கள தான் வந்து டிஃபீட் பண்ணி ஜெயித்தாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 17th டைட்டில் இது அவங்க வாங்குறது. ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம், இந்த ஜெயிச்சவங்க யாருன்னு கேட்டுருவாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு சொல்லி யார் வாங்கினார்னா NBA மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து இந்த லெப்ரான் ஜேம்ஸு சரிங்களா. லெப்ரான் ஜேம்ஸு இவங்க வந்து USA தான், அந்த அவங்க கண்ட்ரி கேட்டாங்கன்னா USAன்னு போட்டுருங்க. இவர் வந்து பேஸ்கெட் பால் ஃபேமஸான பிளேயர் தான். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு புக்கு தான், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் டாக்டர் பாலாசாஹிப் விக்கி பட்டேல். ஸோ வந்து அதோட நேம் வந்து அந்த ஆட்டோபயோகிராஃபி புக்கோட நேமு டே வச்சுவா கரணி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, தே வச்சுவா கரணி சரிங்களா. ஸோ அதை வந்து யார் ரிலீஸ் பண்ணதுன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் ரிலீஸ் பண்ணாங்க.
அதை பார்த்துக்குங்க சரிங்களா. யாரோட ஆட்டோபயோகிராஃபின்னு கேட்பாங்க, அதை போட்டுருங்க. அப்புறம் இது கீழே பாருங்கள், இது ஒரு ஆன்லைன் டோர்னமெண்ட் தான், செஸ் சாம்பியன்ஷிப். அதாவது chess.com's 2020 ஜூனியர் ஸ்பீட் ஆன்லைன் செஸ் சாம்பியன்ஷிப் ரீசெண்டாக நடந்துச்சு. இதில் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, நிகில் சரின்னு சொல்லி சரிங்களா. இவர் பார்த்தீங்கன்னா செஸ் பிளேயர் தான் நிகில் சரின்னு. இவர் தான் யங் இந்தியன் பிளேயரு. இவர் தான் ஜெயிச்சார் இந்த டோர்னமெண்ட்டில், நிகில் சரின். அப்புறம் இது பாருங்கள், சார்ல்டன் அந்தோனி சாப்மேன். இவங்க வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க சரிங்களா. இந்த கார்டான் அந்தோனி சாப்மேன் இவர் வந்து இந்தியன் ஃபுட்பால் கேப்டனாக இருந்தவர் முன்னாடி சரிங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்து போயிட்டார். ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பால் கேப்டன் தான். அப்புறம் கீழே பாருங்கள், விஜயா ரெட்டி. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் தான், வெட்டியன் ஃபிலிம் மேக்கரு, இந்தியா தான், இறந்து போயிட்டாங்க சரிங்களா, விஜயா ரெட்டி. அப்புறம் அனந்த கிருஷ்ணன். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் கர்நாடகா பேங்க் சரிங்களா. மங்களூரில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸு கர்நாடகா பேங்க்கு. ஸோ வந்து இவர் சேர்மன் அண்டு சிஇஓவாக இருந்திருக்காரு. இந்த அனந்த கிருஷ்ணன் இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க சரிங்களா, பேங்கர் தான். அப்புறம் இது பாருங்கள், இதுவும் டெத் நியூஸ் தான். சிஎம் சங்கு இவங்க வந்து நாகாலாண்டோட என்விரான்மெண்ட் மினிஸ்டர் தான், ரீசெண்டாக இறந்து போயிட்டார் சரிங்களா. நாகாலாண்டுக்காரரு பொலிட்டிஷியன் தான், இறந்து போயிட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் லிவான்டவுஸ்கி இவங்க பார்த்தீங்கன்னா யுஇஎஃப்ஏ மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் 2019-20 இந்த சீசனுக்கு வாங்கியிருக்காரு சரிங்களா. அதாவது யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ அந்த மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த ராபர்ட் லிவான்டவுஸ்கி இவங்க பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்காரங்கன்னா போலாண்டுக்காரர் சரிங்களா. போலாண்டு தான் அந்த கண்ட்ரி கேட்பாங்க, இவர் ரொம்ப முக்கியமானவர். இந்த மாதிரி நியூஸில் வந்துட்டா போலாண்டுக்காரர் தான், ஃபுட்பால் பிளேயர் தான் இவர். அப்புறம் இது பாருங்கள், October 12 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்த்ரிட்டிஸ் டே. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட தீம் வந்து பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். டைம் டு ஒர்க்கு. இந்த மாதிரி இருக்கிற தீம்லாம் கேட்டுருவாங்க, ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு வார்த்தை 2 வார்த்தையிலே இருக்கா. ஸோ இந்த மாதிரி தீம் தான் கேட்பாங்க. ரொம்ப லென்த்தியாக இருக்க தீம்லாம் கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. 1 வேர்டு 2 வேர்டில் இருக்க தீம் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் 3 வேர்ட்ஸு. அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. அந்த வேர்ட்ஸ் வந்து மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க ஆன்சரில் சரிங்களா. ஸோ வந்து அதுக்காக தான் சொல்கிறேன், டைம் டு ஒர்க் தான் தீமு. October 13 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன் சரிங்களா. இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷனு. தீம் பார்த்துங்க, டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் திருச்சி வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், சிடிஏசி கூட. புனேல தான் இருக்குது அவங்களோடது லொக்கேஷன், ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க வந்து எதுக்காகனா, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று வந்து செட்டப் பண்ணுறதுக்காண்டி என்ஐடியில், அதுக்காக தான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. எங்கேனா அருணாச்சல் பிரதேசில் தான். ஸோ வந்து இந்த ஹொலோங்கி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் செட்டப் பண்ண போகிறாங்க, அருணாச்சல் பிரதேசில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு. அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 650 crore. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் WEF அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆனுவல் மீட்டிங் 2021 எங்கே வந்து வைக்க போகிறாங்கன்னா, ஹோல்டு பண்ண போகிறாங்கன்னா, இந்த லுசர்னி, இந்த பர்ஜன்ஸ்டாக், சுவிட்சர்லாண்டு, அங்கே தான் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போயுமே தாவோஸில் தான் பண்ணுவாங்க அந்த ஆனுவல் மீட்டிங்கு. இந்த வட்டம் வந்து இங்கே பண்ண போகிறாங்க சரிங்களா, மாற்றி நேம் ஞாபகம் வச்சுங்க, சுவிட்சர்லாண்டில் சரிங்களா. அப்புறம் இந்தியா வந்து என்னென்னா இந்தியாவில் டபுள் ஆகிருக்கு. என்னென்னா ரியல் டைம் டிரான்சாக்ஷனு, அதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனு எவ்வளோனா 45 மில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. டபுள் ஆகிடுச்சு இந்த கொரோனானால. ஸோ வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கிட்டாங்க, ரியல் டைமாக பண்ண டிரான்சாக்ஷன் இந்த இயரில். இது வந்து ரீசெண்டாக ஒரு சர்வேல சொன்னாங்க சரிங்களா. எவ்வளோன்னு பார்த்துங்க, 41 மில்லியன் சரிங்களா, டபுள் ஆகிருக்கு முன்னாடி இருந்ததோட. அப்புறம் இது பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக எம்ஓயு சைன் பண்ணாங்க சரிங்களா. 14 எம்ஓயு நிறையா கம்பெனிஸ் கூட சரிங்களா. எதுக்காகனா வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டில், தமிழ்நாடு ஸ்டேட்டில். ஸோ வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 10,000 கோடிக்கு இது மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஒரு 7,000 நியூ ஜாப்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், இந்தியன் ஃபுட்பால் ஃபார்வர்ட் டுகெதர். இது வந்து நியூ மோட்டோ ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து எதுக்காகனா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சரிங்களா, அவங்க தான் லான்ச் பண்ணாங்க மோட்டோ. அப்புறம் கீழே இது பாருங்கள், அர்ஜென்டினா இருக்காங்களே, இவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு அப்ரூவ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வீட்டு சரிங்களா. அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா தான். NSDL கவர்னன்ஸு, இதுக்கு புதுசாக CEO அண்ட் MD, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக சுரேஷ் செட்டி இவங்களை போட்டிருக்காங்க சரிங்களா. இந்த NSDL கவர்னன்ஸ்னால் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட் சரிங்களா. நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் தான். அதுக்கு வந்து கவர்னன்ஸ்க்கு இந்த சுரேஷ் செட்டியை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் செட்டி இவர் இருக்கார் தெரியுமா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கு இதில் வந்து MD/CEO இருந்தார். அது ரீசெண்டாக வந்து இவர் ரிசைன் பண்ணிட்டார் சரிங்களா. அதை வந்து ரிசைன் பண்ணனால இந்த IBBக்கு வந்து இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கு வெங்கட் ராமு சரிங்களா, வெங்கட்ட ராமு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க MD/CEOவா சரிங்களா.
அவரை போட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த ஐபிபியிலேருந்து இப்போ இந்த என்எஸ்டிஎலுக்கு வந்துட்டார் இந்த சுரேஷ் செட்டி. அப்புறம் இது பாருங்கள், டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது வேர்ல்டுலேயே மோஸ்ட் வேல்யூபிள் ஐடி சர்வீஸ் கம்பெனியாக ஆகிட்டாங்க இப்போ. அவங்களோட வேல்யூ சரிங்களா ஒருத்து யாரை பீட் பண்ணினா அசஞ்சர் இருந்திருக்காங்க, அவங்கள பீட் பண்ணி டிசிஎஸ் தான். அப்புறம் எஃப்ஏடிஎஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், இவங்க வந்து என்னென்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. அவங்க வந்து பாகிஸ்தான் இருக்காங்க தெரியுமா, பாகிஸ்தானை ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, என்ஹான்ஸ்டு ஃபாலோ அப் லிஸ்ட்டுன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த பிளாக் லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க அவங்கள, அந்த டெரரிசம்னால அப்படின்னு சொல்லி. இதோட நேம் பார்த்துங்க, இந்த என்ஹான்ஸ்டு ஃபாலோ அப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பாகிஸ்தானை. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒரு நான் இன்வேசிவ் பேண்டேஜ் வித் மேக்னெட்டிக் நேனோ ஃபைபர்ஸு. ஸோ இது மூலிமா என்னென்னா ஸ்கின் கேன்சர்லாம் வந்து ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சரிங்களா, மறந்துடாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து ஸ்கின் கேன்சரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நான் இன்வேசிவ் பேண்டேஜ் மேக்னெட்டிக் நேனோ ஃபைபர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ஐஏஎஸ் பெங்களூர் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸை. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோஸை ஷேர் பண்ணி சொல்லுங்கள் கண்டென்ட் பற்றி, நம்ம சேனல் பற்றி. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்றுனா பெட்டராக பண்ணுறாந்தா பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணுன்னா. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட இருப்பீங்க, மறந்துட்டு. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே எனேபிள் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.